Good evening everyone. Last lesson tuning na enna, tuning oda type la irukra classic tune பத்தி பார்த்தோம். இந்த லெசன்ல classic tune மூலமா ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி ரொட்டேட் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். First Animate 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். First ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணனும். Go to file new. இதுல some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் இதுல character animation choose பண்ணிட்டு அதுல height size choose பண்றேன். Once நீங்க height கிளிக் பண்ண உடனே அதோட widthம் heightம் நமக்கு ரைட் சைடுல செட் ஆயிரும். Frame rate platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Then create. இப்போ நமக்கு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இத zoom in zoom out பண்றதுக்கு Ctrl+, Ctrl-. அது தெரியல அப்படினா கீபோர்ட்ல Ctrl கீயை பிரஸ் பண்ணிட்டு mouse scroll up scroll down பண்றது மூலமா நீங்க zoom in zoom out பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல டியூனிங்னா என்ன, டியூனிங்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல இருக்கிற கிளாசிக் டியூனை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட்டை இன்னைக்கு ரொட்டேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நான் எதுவுமே டிரா பண்ணல. இதுல நான் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணி அதை எப்படி ரொட்டேட் பண்றதுங்கறத தான் இந்த லெசன்ல சொல்ல போறேன். ரெக்டாங்கிள் டூல் ஷார்ட்கட் கீ R. நான் ஃபில் கலர் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்ட்ரோக் கலர் வந்து பிரவுன் கலர் இருக்குது. கிளிக் அண்ட் ட்ராக். இந்த ஸ்டேஜுக்கு சென்டர்ல அலைன் பண்றதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl K அலைன் பேனல், அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர் யூஸ் பண்றது மூலமா ஆப்ஜெக்ட்டை கரெக்ட்டா ஸ்டேஜுக்கு அலைன் பண்ணிரலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல டிரா பண்ண உடனே அந்த blank கீ ஃப்ரேம் வந்து நமக்கு ஒரு black கலர் டாட்டடா விசிபிள் ஆகுது. அதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கிளாசிக் டியூன். இதுல வந்திருக்கிற வார்னிங் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரேம்ஸ் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த வார்னிங் மெசேஜ் வந்திருக்குது. நான் எஸ் கொடுக்கிறேன். நான் எஸ் கொடுத்தோன்னே என்னுடைய கிரே கலர் ஃப்ரேம் ஒரு பர்பிள் கலராக நமக்கு மாறி இருக்குது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நான் கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டாட்டட் லைன் விசிபிள் ஆகுது. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த டியூனிங் கரெக்டாக ஃபினிஷ் ஆகலை, ஏதோ இடத்துல மிஸ்டேக் இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாட்டட் லைன் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் F6 கொடுக்குறேன். ஆட் கீ ஃப்ரேம். F6 கொடுத்த உடனே ஒரு ஆரோ லைன் விசிபிள் ஆகுது, தெரியுதா? இப்போ என்னுடைய டியூனிங் கரெக்டாக அப்ளை ஆகிருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போய்க்கோங்க. அதில் ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டுக்குள்ள நன், ஆட்டோ, கிளாக்வைஸ், கவுண்டர் கிளாக்வைஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதில் கிளாக்வைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளாக்வைஸ் சூஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இது SWF பிளேயர்ல ஓபன் ஆகணும் அப்படின்னா Ctrl Enter. இப்படி தான் கிளாசிக் டியூன் மூலமா ஒரு ஆப்ஜெக்ட்டை ஈஸியா உங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெசன்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டு அதுல கலர் ஃபில் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை எப்படி ரொட்டேட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.